ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் மது. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸை பற்றி தான். ஸோ என்னோடய கருத்தை தான் நான் முழுக்க சொல்கிறேனே ஒழிய, எனக்கு தோணுன விஷயத்த தான் நான் சொல்கிறேனே ஒழிய, எனக்கு தோணுது கரெக்டாக என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தோணுதை மட்டும்தான் நான் பேசுகிறேன். ஸோ எனக்கு இது சொல்லணும்னு தோணுனதுனால சொல்லவும் செய்கிறேன். ஸோ நம்ம பேசலாம். யாரை பற்றி நான் முக்கியமாக ஒரு 3 பேர்த்தை பற்றி மட்டும்தான் பேச வந்திருக்கேன். அந்த 3 பேர் வந்துட்டு ஒன்று சாண்ட்ரா, அப்புறம் பாரு அண்ட் கமருதீன். இவங்க 3 பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். ஸோ சாண்ட்ராவை பற்றி பேசணும் அப்படின்னா, சாண்ட்ராவை பற்றி என்னோடய பர்சனலாக ஒரு ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் ஃபேக்காக இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அதுக்கும் மேலே அவங்க ஒரிஜினாலிட்டி இதுதான், இந்த ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி அப்படின்னா அவங்க வந்து இந்த பிக் பாஸ் ஷோவுக்கு வந்துட்டு தகுதியானவங்க இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஷோ, இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் இந்த பர்ஃபார்மன்ஸ் தேவையே இல்லாத ஒன்று. ஸோ அவங்க இதுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அடுத்து பாரு மேடம் அண்ட் கமருதீன் சார், இந்த நாய்களை பற்றி தான் பேசணும். இந்த பாருலாம் பொம்பளையானே எனக்கு தெரில. அவள் என்ன ஜென்மங்கிறதே புரியலை. அந்த மாதிரி பிக் பாஸில் நேற்று இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் கிடச்சி அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு கூட ஒரு தெரில அவளுக்கு. ஸோ எப்படி முதல்ல இந்த பிக் பாஸில் அவளுக்கு இடம் கிடச்சிச்சுங்கிறதே எனக்கு தெரில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அது இவ்வளோ ரன் பண்ணி வந்தாச்சு, சண்டை போட்டு இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் கிட்ட வந்துட்டா. ஸோ லாஸ்ட்டு எண்டிங்கில் இருக்கும்போது சோழி முடிஞ்சு. ஆனால் தரமாக சம்பவம் பண்ணி அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு எப்போது நடந்திருக்க வேண்டிய விஷயம். ஸோ அப்படியே மேனேஜ் பண்ணி இங்கே வரை கொண்டு வந்து வெயிட்டாக பண்ணி விட்டாங்க. உண்மைக்குமே வெளியில் போனதில் உண்மையே எல்லாருக்கும் ஹாப்பிங்கிற மாதிரி எனக்கும் ரொம்பவே சந்தோஷம்தான். அப்புறம் கமருதீன், அவன் வந்துட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கான், ஹெல்ப் பண்ண ஆள் இல்லாமல் அந்த மாதிரி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை, அந்த மாதிரி ஒரு பையனாக இருந்தால் இந்த பிளாட்ஃபார்மை வந்து இப்படி யூஸ் பண்ணிப்பானாங்கிறது எனக்கு சத்தியமாகவே தெரில. ஸோ அந்தளவுக்கு கேவலமாக ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மை தொலைச்சிட்டு நிற்கான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவன் வெளியில் வந்து இப்போ எபிசோடெலாம் பார்த்துருக்கான். நான் பார்த்து அம்மஞ்சலிக்கு ப்ரோஜனம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு அப்படின்னா உங்களோட மைண்டு முழுக்க அதில் போட்டு இதில் நம்மளோட பெஸ்ட்டு என்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோசித்து அந்த கேமை ப்ளே பண்ணால் மட்டும்தான் இதுன்னு இல்லை எதுலேயுமே நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இது வந்துட்டு அவள் சொன்னால் ஓகே, அவள் இல்லைன்னா நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்துட்டு ப்ளே பண்ணி அவன் வெளியே போயிட்டான். ஸோ மொத்த கண்டஸ்டண்ட்டுக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு